ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லால்குடியில் என் தம்பி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வீடை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடு வந்து பால் காய்ச்சுற ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து வீடு வந்து இப்போ எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் ஃபினிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தோம்னா வீடு பால் காய்ச்சறது வந்து மே 29 நடந்துச்சுங்க. பாப்பா பிறந்த நாள் மே 27 வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு. இப்போ இது நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மே 28 நைட்டு வந்து எடுக்கிறேங்க. வீடு வந்து ஃபுல்லாக இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இன்னும் ஒர்க் நிறைய இருக்குது. ஒரு 75% தான் ஃபினிஷ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்டீரியர் ஒர்க்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ வீடு வந்து எந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சாமியார் பந்தல் இந்த மாதிரி டெக்கரேஷன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலம் இதெல்லாம் வந்து வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா மே 28 நைட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். காலையில் 4 to 6 தான் வந்து வீடு பால் காய்ச்சிரும். அதுக்கு முன்னாடி அந்த ஐயர் என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து அவர் என்னென்ன அந்த இதை எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அந்த ஐயர் வந்துட்டாங்க. அந்த வேலை தான் உள்ளுக்குள்ளார நடந்துட்டு இருக்கு. அதனால தான் எல்லா ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப என் தம்பி தான் வந்து கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் திறக்கிற மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். என் தம்பி ஒய்ஃப் தான் வந்து அவங்க கதவை திறந்தது. இப்போ பார்த்தோன்னா கீழே உள்ள டைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து 5.25 2.25 அந்த சைஸ் உள்ள டைலுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கிளாஸான, அதாவது கீழே ஹால் நல்ல பெரிய ஹாலுங்கிறதுனால நல்ல பெரிய டைல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளாரே வந்து ஸ்டயர் கேஸ் வச்சு நாங்கள் வந்து வீடு வந்து கட்டியிருக்கோங்க. அந்த ஸ்டீல் ஒர்க்கு இதெல்லாம் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கார அவங்க தான் வந்து பண்ணாங்க. அதுவும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கீழே உள்ள ஒரு பெட்ரூம், அதாவது கீழே வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளார படி வேறு எதுவும் கிடையாது. அதனால ஹால் நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ரூம்லேயுமே அந்த ரூமில் ஹாலில் இதிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த ஃபால் சீலிங் அந்த இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபால் சீலிங் வந்து என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு சொந்தக்கார பையன், அந்த பையன் தான் பண்ணாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்ரூமில் வந்து டைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வால் டைல் மட்டும், ஃப்ளோர் டைல்லாம் என்ன பண்ணல. அதான் நான் சொன்ன மாதிரி 75% தான் ஒர்க் ஃபினிஷ் ஆகிருக்கு. டோர்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நாள் தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. டோரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோரும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் அந்த வீட்டுக்கே அழகு பார்த்தோம் அப்படின்னம்னா உள்ளுக்குள்ளாரே படிக்கட்டு வச்சுருக்குது. அது வந்து அந்த எஸ் மாதிரி வளைச்சி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னப்பல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஐயர் வந்து அந்த முன்னாடி நாள் வந்து 8 மணிக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் அவர் வந்து என்னென்னமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், எடுத்து வைக்கிறது அந்த இதெல்லாமே. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து காலையில் 4:30க்கும் வந்துட்டார். ஓகேங்களா. முன்னாடியே இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வீடு பால் காய்ச்சறதுக்கான அந்த வீடியோ வந்து வரும். நீங்கள் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து லால்குடியில் உள்ள ஒரு ஐயர் தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாமே இவரை தான் நாங்கள் வந்து கூப்பிடுவோம். இப்போ எனக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தனா இந்த புண்ணியதானம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்களா, அதுக்கு எல்லாமே இந்த ஐயர் தான் வந்து பண்ணாங்க. இப்போ இது ஹாலுங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா இது வந்து டைனிங் ஏரியா. இது வந்து டைனிங் டேபிள் வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரர் தங்கச்சி இவங்க தான் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. சீர் மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா கேஷாக வந்து வச்சுட்டேன். நான் வந்து பொருள் எதுவும் வாங்கி வைக்கல. தம்பி வந்து அதுக்கப்புறம் சோஃபா வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு. அதனால ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவன் சோஃபா வாங்கிக்கிட்டோம், இப்பயே வாங்கி வச்சிட்டோம்னா ஒரே டஸ்ட் இதாக பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷாக வச்சு அவங்க வாங்கி வச்ச டைனிங் டேபிள் தான் இது. ஆக்சுவலாக அவங்க வந்து மேலே கிளாஸ் உள்ள இது மாதிரி டைனிங் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது மாறி வந்திருக்குது. அப்புறம் 2 days கழிச்சு மாறி வந்துருச்சு. கிச்சன்லேயும் பார்த்தோம் அப்படின்னோம்னா மேலே நான் சொன்ன மாதிரி அந்த ஃபால் சீலிங் அந்த இது பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து எல்லா ரூம்லேயும் எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரிப் லைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் டியூப் லைட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அந்த ஸ்பாட் லைட்ஸும் நிறையா இருக்கும். டியூப் லைட்ஸு எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா எல்லா நாளுமே நம்ம ஸ்பாட் லைட் வந்து போட முடியாது. அப்படிங்கிறதுனால டியூப் லைட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பிள்ளைங்க எல்லாம் வராங்க அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளார படிக்கட்டுலேயே நம்ம ஏறுறவங்க படிக்கட்டுக்கு எல்லாமே ஃபுல்லாக பிளாக் கலர் கிரானைட் தான் கொடுத்துருக்கோம். ஸ்டீல் ஒர்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. இன்னும் பாலிஷ்லாம் எதுவும் பண்ணலை. இதிலே இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இருந்தாலும் வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு இதெல்லாம் வந்து கடகடன்னு பண்ணது. இன்னும் இதெல்லாம் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரிங்க ஹை சீலிங்கில் வந்து இப்படி நல்லா செம்மையாக வந்து லைட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா கலர் லைட்
லைட்லாம் எரியும். அந்த ரிமோட் வந்து கீழே இருக்குது ஓகேங்களா. அதனால வந்து நான் தனியாக அதை நான் பார்த்துட்டேன். நான் அது வீடியோவில் அட்டாச் பண்ண முடியல. வீடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடு பால் காய்ச்சலுக்கு வந்தவங்க எல்லாருமே வீடு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மேலே மாடிக்கு வந்தாச்சுங்க. மாடிக்கு வந்தோன்னா இங்கே உள்ள ஃப்ளோர் டைல் வந்து வேறு டைல் தான் போட்டிருந்தோம். இது வந்து 4x2 அந்த டைல் தான். இது ஒரு மாதிரி லைட் கிரே மாதிரி இருக்கும். இந்த டைல் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே மேலே மாடியில் பார்த்தோம் அப்படின்னோம்னா 2 பெட்ரூம் இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பர்கோலா மாடல் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ மேலே வந்து நமக்கு மழை பெய்யுது அப்படின்னோம்னா இங்கேருந்தே பார்த்தோம்னா அந்த கண்ணாடிலாம் போட்டிருப்பாங்க. லாஸ்ட் மேலே மாடியில் உள்ள பர்கோலாலாம் இங்கேருந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பால்கனி மாதிரி, இங்கே வந்து ஊஞ்சல் மாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கேயுமே வந்து மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இன்னும் முடியல. இதுலேயுமே நிறைய டிசைன்ஸ் வந்து தம்பி சொல்லியிருக்காப்புல. சரி இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரம்லாம் எதுக்கு கழட்டாமல் இருக்காங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கிளாஸ் ஒர்க் வந்து வரும் ஓகேங்களா. அதெல்லாம் வந்து இனிமேல் தான் நடக்கும். அதனால வந்து இந்த சாரம்லாம் எதுவும் கழட்டல. கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எடுப்பாங்க. இதுலேயுமே வந்து அந்த எலிவேஷன் டிசைனில் வந்து அந்த சில்வர் பைப்பில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலைங்க. ஃபுல்லாக வீடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே பார்த்தோம்னா 2 பெட்ரூம் இருக்குது. இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஓகேங்களா. இந்த பெட்ரூமுக்கு வந்து மேலே ஃபால் சீலிங் வந்து அந்த பர்கோலா மாடலில் தான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் இன்னும் ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபினிஷ் ஆனோன்னா உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீடு கட்டணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துலையுமே வந்து எல்லாம் கிளாஸ் ஒர்க் வரும் ஓகேங்களா. இந்த இடத்துலலாம் வந்து ஒருத்தர் மட்டும் அதாவது சேர் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்ம வெளியில் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து முன்னாடி நாள் அப்படிங்கிறதுனால இந்த சீரியல் லைட்டு இதெல்லாம் வந்து போட்டுட்டோம் நாங்கள் ஓகேங்களா. இது வந்து ஒரு 2-3 நாள் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிள்ளைங்க எல்லாம் கீழே இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மேலே வந்திருக்கேன். அதே மாதிரி ஸ்விட்ச் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆங்கர் ஸ்விட்ச் தான் நாங்கள் வந்து இது பண்ணது. இதுவுமே பார்த்தோன்னா லால்குடியில் வந்து ஒருத்தவங்க ஷாப்பில் சொல்லி அங்கேருந்து டீலர் மூலயமா அவங்க வந்து இது பண்ணாங்க. அதுலேயுமே வந்து நாங்கள் 2-3 கலர் வந்து எடுத்துருக்குறோம் ஓகேங்களா. அந்த லைட் க்ரீன் கலர், அக்வா க்ரீன் கலரு, அப்புறம் வந்து ஃபுல் ஒயிட்டு, அப்புறம் ஒயிட்டு கிரே அப்படிங்கிற மாதிரி 3 கலர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இது வந்து மேலே மாடிக்கு போகிற வழிங்க. இது வந்து இதுக்கு மேலே ரொம்ப இருட்டாக இருக்கும். அதனால் அங்கிட்டு போகல. இது வந்து பின்னாடி 3 வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட மாடி இது. அங்கே தான் வந்து பந்தல்லாம் போட்டிருக்கோம். அங்கே தான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே சாப்பாடு எல்லாமே அங்கே வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதை நான் மேலே மாடியில் வந்து அதுக்கப்புறம் நான் பகல் டைம் போகிறப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மேலே லைட்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்த கலர் லைட் தான் உங்கள்கிட்ட வந்து காமிக்க முடியல. அது நான் அடுத்த வீடியோவில் என்கிட்ட வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்து கலராக நல்லா எரிஞ்சிட்டே இருக்குங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு லைட் வேணும் அப்படின்னோம்னா அதில் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு லைட்லேயே எரியும். இப்போ அந்த மாதிரி தான் அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா. கீழே உள்ள டைல் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கீழே வெளியில் கார் பார்க்கிங்லாம் என்ன டைல் வந்து பதிக்கல, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.